எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கையில நல்லவங்களா இருக்கிறவங்க ஏன் அடிக்கடி தோத்து போற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது? நம்மள சுத்தி பார்த்தா இது நிறைய நடக்கும். நல்லவரா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா அதுவே நமக்கு ஒரு தடையா மாறும்போது என்ன பண்றது? வாங்க இந்த வேதனையான உண்மையை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உங்க மனசுலயும் இந்த கேள்வி எப்பவாச்சும் ஓடி இருக்கா? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல, செய்யல, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டிருந்தா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்காக தான். உங்க உணர்வுகளை எங்களால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. பாருங்க, எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டுறது, எல்லாருக்காகவும் நம்மள வருத்துக்கிறது ஒரு நல்ல குணம் கிடையாது. அது மெதுவா நம்மள நாமே அழிச்சுக்கிற ஒரு வழி. நீங்க எல்லாருக்கும் சரி சொல்ல ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா உங்க சுயமரியாதையையும் உங்க தனிப்பட்ட அடையாளத்தையும் இழக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு பாதை. சரி, இந்த விஷயத்த இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க ஒரு கதைக்குள்ள போலாம். இது புத்தரின் போதனைகள்ல இருந்து வந்ததா சொல்லப்படுற ஒரு பழங்கதை. இது வெறும் கதை இல்ல, நம்ம எல்லாருக்குமான ஒரு ஆழமான பாடம். ஒரு பாம்பு வயசானதுக்கு அப்புறம் இனிமே யாரையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு அஹிம்சை வழிய தேர்ந்தெடுக்குது. கடிக்கிறதையே நிறுத்திடுது. ஆனா என்னாச்சு தெரியுமா? அதோட நல்ல எண்ணத்தையே பலவீனமா நினைச்சு ஊர் மக்கள் அத கல்லால் அடிச்சு காயப்படுத்துறாங்க. அது யாரையும் காயப்படுத்த விரும்பல, ஆனா இந்த உலகம் அத காயப்படுத்துச்சு. அப்பதான் இந்த ஞானி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். இதுதான் இந்த பதிவோட மைய கருத்து. நான் உன்னை கடிக்க வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனா சீர வேண்டாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறதுக்காக நீங்க வன்முறையாளரா மாற வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா உங்க எல்லைகளை நீங்க தான் காட்டணும். அந்த சீற்றம் என்பது தாக்குதலுக்கான அறிகுறி இல்ல, அது உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை. சரி, அப்படி நம்ம எல்லைகளை காட்டாம சீர கத்துக்காம எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போனா என்னென்ன பெரிய ஆபத்துக்கள் வரும்? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். வாங்க முதல் ஆபத்து என்னன்னு பாப்போம். இது நம்ம சுயமரியாதையே நேரடியா தாக்குற ஒரு விஷயம். நீங்க எப்பவுமே எல்லாருக்கும் அந்துபாட்டுல இருந்தீங்கன்னா உங்க மதிப்பு தானா குறைஞ்சிடும். ஒரு கார்ல இருக்கிற ஸ்பேர் டயர் மாதிரிதான். வண்டி பஞ்சரான மட்டும்தான் அதோட அருமை தெரியும். அது வரைக்கும் அது ஒரு மூளையில தான் கிடக்கும். அதே போல அவங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் போது மட்டும் உங்களை தேடி வருவாங்க. மத்த நேரத்துல நீங்க இருக்கிறதே மறந்துருவாங்க. இப்ப நாம இரண்டாவது ஆபத்துக்கு வருவோம். இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு, நம்மளோட பணத்தோட சம்பந்தப்பட்டது. நல்லவரா இருக்கணும்னு நினைக்கிறதும் நேர்மையா இருக்கிறதும் வேற வேற. ஒருத்தர் கஷ்டப்படுறாரேன்னு நம்ம சக்திக்கு மீறி கடன் கொடுத்தா நாளைக்கு நம்ம குடும்பம் நடுத்தெருவுல நிக்கும். மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பணைய வைக்க முடியாது. இல்லன்னு சொல்றது தப்பே இல்ல. உங்க குடும்பத்தோட பாதுகாப்பு தான் உங்க முதல் கடமை. அடுத்தது மூணாவது ஆபத்து. இது மனச ரொம்பவே காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய முரண்பாடுங்க. நீங்க எல்லோருடைய கஷ்டத்தையும் கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்க தோள்ல நீங்க சாஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உங்க தோள்ல தட்டி கொடுக்க ஒரு ஆள் கூட இருக்காது. எல்லோருடைய கண்ணீரையும் துடைக்கிற கைகளுக்கு அது அழும்போது துடைக்க யாரும் வரமாட்டாங்க. நாலாவது ஆபத்து, இது நம்ம மென்டல் ஹெல்த்தை எப்படி காலி பண்ணுதுன்னு பாருங்க. ரொம்ப கவனமா கேளுங்க. நீங்க ரொம்ப நல்லவரா இருந்தீங்கன்னா மத்தவங்களுக்கு நீங்க ஒரு எமோஷனல் குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுவீங்க. அவங்க மனசுல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் நெகட்டிவிட்டியும் உங்ககிட்ட கொட்டிட்டு நிம்மதியா போயிடுவாங்க. ஆனா நீங்க அந்த சுமைய சுமந்து சுமந்து உங்க மன அமைதியை இழந்துடுவீங்க. அஞ்சாவது ஆபத்து, இது ஒரு மாதிரி மனரீதியான பொறி. ஆனா வேடிக்கை என்னன்னா, இந்த பொரிய நாமளே தான் நமக்கு வச்சுக்கிறோம். மத்தவங்க நம்மள தப்பா நினைச்சிடக் கூடாதுன்னு ஒரு பயம். அதனால நாம செய்யாத தப்புக்கு கூட ஓயாம விளக்கம் கொடுத்துட்டே இருப்போம். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க எவ்வளவு அதிகமா விளக்கம் கொடுக்கறீங்களோ அவ்வளவு அதிகமா ஒரு குற்றவாளி மாதிரி தெரிவீங்க. இந்த சக்தி வாய்ந்த மேற்கோளை பாருங்க. உங்களை புரிஞ்சுகிட்டவங்களுக்கு உங்க விளக்கம் தேவையில்ல. உங்களை வெறுக்கிறவங்க நீங்க என்ன சொன்னாலும் நம்ப போறதில்ல. அதனால சில நேரங்கள்ல உங்க அமைதிதான் நீங்க கொடுக்கக்கூடிய பெஸ்டான பதில். ஆறாவது ஆபத்து, மத்தவங்க கண்ணுக்கு நீங்க எப்படி தெரிவீங்கங்கறத பத்தினது. வாங்க இத பார்க்கலாம். கூட உதாரணம் ரொம்ப கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது, அதாவது மழை பெய்யும் போது உங்களை ஒரு கொடை மாதிரி இறுக்கமா பிடிச்சுப்பாங்க. ஆனா அவங்க வேலை முடிஞ்சதும் மழை நின்னதும் உங்களை ஓரமா வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆப்ஷன் தான், பிரையாரிட்டி கிடையாது. இப்போ கடைசி ஏழாவது ஆபத்து, ஒருவேளை இதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப மோசமானதா, மனச உடைக்கிறதா இருக்கலாம்.
நீங்க பல வருஷமா எல்லாருக்கும் தியாகம் செஞ்சு உதவி செஞ்சு இருந்திருப்பீங்க. ஆனா ஒரே ஒரு முறை ஒரே ஒரு சின்ன தவறு செஞ்சா போதும், இவன் இவ்வளவு நாள் நல்லவ மாதிரி நடிச்சிருக்கான், இப்போதான் இவனோட உண்மையான குணம் தெரியுதுன்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. நீங்க செஞ்ச 99 நல்லது ஒரே ஒரு தப்புல காணாம போயிடும். உங்களுக்கு கிடைக்கிற பரிசு அவமானமா தான் இருக்கும். சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பார்த்துட்டோம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? வாங்க, ஞானத்தோட உண்மையான பாதைக்குள்ள போகலாம். இதுதான் நமக்கான சக்தி வாய்ந்த தீர்வு. இங்க இருக்கிற முக்கியமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நோக்கம் நல்லவரா இருக்கிறத நிறுத்துறது இல்ல, ஆனா நம்மளோட நன்மையில வலிமையோட, திறமையோட, சுயமரியாதையோட இருக்கிறது தான். தன்னைத்தானே எரிச்சு வெளிச்சம் கொடுக்கற மெழுகுவர்த்தி மாதிரி இருக்காதீங்க, அது கடைசியில உருகி அழிஞ்சிடும். ஆனா சூரியன் மாதிரி இருங்க, அது எல்லாருக்கும் ஒளி கொடுக்கும். ஆனா யாரும் அதை நெருங்க முடியாது. அதோட சக்திக்கு ஒரு மரியாதை இருக்கும். சோ நீங்க யாருன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களையே எரிச்சுக்கிற மெழுகுவர்த்தியா, இல்ல ஒளி கொடுத்து மரியாதையும் வாங்குற சூரியனா? யோசிச்சு பாருங்க. முடிவு உங்க கையில தான். நல்லவராக இருங்கள், ஆனால் அதைவிட முக்கியமாக உங்களை மதிக்கும் வல்லவராக வாழுங்கள்.